ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னியோட ரகசியம் என்னென்னா இஞ்சி பூண்டு சேர்க்கறது தான். 2 வெங்காயம் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்சளவு புளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கமெண்டில் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு. கேட்குற எல்லாருக்குமே இந்த வீடியோவை நான் போடுறேன். கார சட்னி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரியே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க. கடலப்பருப்பை தவிர மீதி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க. கடலப்பருப்பை மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்து ஒரு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. சட்னிக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம அரைச்சோன்னா. நான் செய்கிற இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்வீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை எண்ணெயில் போடும்போது இது போல் தட்டு போட்டு நம்ம மூடி வச்சோன்னா எண்ணெய் மேலே தெறிக்காமல் இருக்கும், அதே டைமு துடைக்கிற வேலையும் இருக்காது. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லா ஐட்டத்துக்கும் நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இது நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.